லாஸ்ட் வீக் ஒரு பேஷண்ட் என்கிட்ட ஒரு டவுட் கேட்டாங்க. இது ரொம்ப காமனான டவுட். சார் எனக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணாங்க, அப்புறம் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி ஸ்டென்ட் வச்சுட்டாங்க. இப்போ அந்த ஸ்டென்ட் நல்லா இருக்கா, அது நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதா, அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கா? இந்த டவுட் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதனால இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஸோ ஆஞ்சியோபிளாஸ்டி, ஸ்டென்ட்டு, பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி இதெல்லாமே ஒன்று தான். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டென்ட்ன்றதை உங்கள் ரத்த குழாயில் இம்ப்ளான்ட் பண்ணிடுவோம். அது உங்கள் ரத்த குழாயோட ஒன்றிடும். ஸோ எண்டோத்திலியேசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஒன்றிடுச்சு அப்படின்னா யூஸ்வலாக தொந்தரவு வராது. சார் எவ்வளோ நாளைக்கு அது லைஃப் இருக்கு அப்படின்லாம் கிடையாது. ஸ்டென்ட் ஒரே நாளில் அடைச்சவங்களும் இருக்காங்க, 20-30 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் டெஸ்ட் கிடையாது. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் வரல, நெஞ்சு வலி இல்லை, மூச்சோட கஷ்டம் இல்லை, எக்கோல வந்து உங்கள் ஃபங்க்ஷன் டிக்ளைன் ஆகலை, இசிஜியில் புது மாற்றங்கள் வரலன்னா உங்கள் ஸ்டென்ட் நல்லா வேலை செய்யுது. இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குன்னு உங்கள் டாக்டர் ஃபாலோ அப்பில் கண்டுபிடிச்சா அவர் ஃபர்தர் டெஸ்ட் பண்ணுவார். ஸோ திருப்பி எப்படி கண்டுபிடிக்கலாம்? கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி ஆன்ஜியோ தான். வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா ட்ரெட்மில் பண்ணி பார்க்கலாம். பட் அது பாசிட்டிவாக வந்துச்சுனாலும் நெகட்டிவாக வந்துச்சுனாலும் நம்ம ஸ்டென்ட்டை பற்றி கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னா ஆன்ஜியோ பண்ணால் மட்டும்தான் அது ஃபங்க்ஷனிங்காக இல்லையா, அது பேட்டன்ட்டா இல்லையான்னு நம்மளால சொல்ல முடியும்.